கிரிக்கெட். ஸோ எல்லாருமே வந்து கிரிக்கெட் பார்ப்பீங்க. இந்தியால பொறந்தீங்கன்னா, கிரிக்கெட் மட்டும் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. வேற எந்த ஸ்போர்ட்ஸும் நீங்க பார்க்க மாட்டீங்க. பட் அவுட் சைட் கண்ட்ரி நீங்க போனீங்கன்னா, கிரிக்கெட் வந்து ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ். பட் இந்தியால கிரிக்கெட் இஸ் த ஒன்லி ஒன் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா கிரிக்கெட்டுக்கு வந்து அவ்ளோ ஃபேன் பேஸ் இருக்கு இந்தியால. ஆனா வந்து கிரிக்கெட் மட்டுமே நம்ம இந்தியால வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். மத்த எந்த கேமும் நம்ம வந்து பார்க்கறது இல்ல. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தான். பிகாஸ் நம்ம வந்து கிரிக்கெட் மட்டுமே நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பட் கிரிக்கெட் தாண்டி ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்குங்க. நீங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் இல்ல வந்து அப்ராட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் வந்து பாதி கண்ட்ரி கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது. பட் நீங்க ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஃபுட்பால் ஆடிட்டு தான் இருக்காங்க. பட் நீங்க கிரிக்கெட் நீங்க வந்து ஒரு சில கண்ட்ரீஸ் தான் இருக்குங்க. பட் அந்த கண்ட்ரீஸுமே வந்து கிரிக்கெட் மட்டும் பார்க்கறதில்ல. ஃபுட்பால் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா கேம்ஸ்க்குமே வந்து அவங்க முக்கியத்துவம் தராதனால தான் வந்து அவங்க வந்து ஒலிம்பிக்ல வந்து கோல்டு ஜெயிக்க முடியுது. பட் இந்தியாவுல ஒரு கோல்டு ஜெயிக்க முடியலையே. போன 2024ல ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவால ஒரு கோல்டு கூட ஜெயிக்க முடியல. வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிரிக்கெட் இம்பார்ட்டன்ஸ் தரமோ, மத்த கேமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தந்தா தான் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் வந்து வளரும். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.